வெறுப்பை ஏற்படுத்துவாயாக. பாவத்தை எங்களுக்கு வெறுப்பாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், நீயே போதுமானவன். யா அல்லாஹ், எங்களோட வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ காலங்கள் மிஞ்சிருக்குதோ தெரியாது. யா அல்லாஹ், இருக்கிற காலங்களை நல்ல காரியங்களில் கழிச்சு கொள்ளணும். யா அல்லாஹ், நாங்கள் எல்லோரும் உன்னை சந்திக்க இருக்கிறோம். யா அல்லாஹ், அந்த சந்திக்கக்கூடிய நாள் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும். யா அல்லாஹ், முழுமையான தயாரிப்போடு உன்னிடத்தில் வரணும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நீ எங்களை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில் சந்திக்க வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எவ்வளவோ பாக்கியங்களை தந்திருக்கிறாய். யா அல்லாஹ், எல்லாத்துக்கும் மேலாக ஈமானை கலிமாவை தந்தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த கலிமாவுடைய அடிப்படையிலே வாழ்ந்து இந்த கலிமாவுடைய அடிப்படையிலே மரணிக்க வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி வையா அல்லாஹ். கடைசி நேரங்கள் லேசாக அமைஞ்சிரோனும். யா அல்லாஹ், எவ்வளவு தான் முயற்சிகள் செய்தாலும் கடைசி நேரம் மாற்றமாக அமைஞ்சிடக்கூடாது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் தோல்வி அடைந்து விடுவோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய சீதேவியான தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களோட பெற்றோர்கள் எங்களை பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கினார்கள். யா அல்லாஹ், எங்களை ஓத படிக்க வைத்தார்கள். யா அல்லாஹ், அவர்கள் விழித்திருந்து எங்களை தூங்க வைத்தார்கள். யா அல்லாஹ், அவர்கள் பசியிலே இருந்து எங்களுக்கு உணவளித்தார்கள். யா அல்லாஹ், பெற்றோர்களில் பலர்கள் குடும்பத்திலேயும் பலர்கள் மௌத்தாகி விட்டார்கள், உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டார்கள். யா அல்லாஹ், அவர்களை நீ மன்னித்தருள்வாயா. அவர்களை தண்டித்து விடாதே. யா அல்லாஹ், அவருடைய கபர்களை விசாலமாக்கிவே. யா அல்லாஹ், கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கிவே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், தாய் தந்தையருடைய மனசை நோவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேலையை செய்திருந்தால் அதை வைத்து எங்களை தண்டித்து விடாதே. யா அல்லாஹ், மன்னித்து விடுவாயாக. அவர்களுக்காக உன்னிடத்தில் கையேந்தி கேட்கிறோம். யா அல்லாஹ், உயர்ந்த அந்தஸ்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயா. எங்கள் அனைவருடைய மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகள் நீ தந்த செல்வங்கள். யா அல்லாஹ், அந்த பிள்ளைகளை நீயே பாதுகாப்பாயாக. பிள்ளைகளுக்கு தேவையான ரிஸ்க்குள்ள ஏற்பாட்டை நீயே செய்வாயாக. பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு ஆற்றல், யா அல்லாஹ், நல்ல புத்தி விளப்பங்களை கொடுத்தருள்வாயா. தக்வாவுடைய பிள்ளைகளாக எங்களோட எல்லோருடைய பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயா. நல்ல ஒழுக்கமுள்ள நல்ல பண்பாடுள்ள பிள்ளைகள் ஆக்கி வைப்பாயா. நல்ல படிப்பையும் நல்ல ஓதலையும் நல்ல புத்தியையும் பிள்ளைகளுக்கு கொடுத்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களையும் எங்களோட மனைவி மக்களையும் எல்லா வகையான வழிகேடுகள் ஃபித்னாக்கள் பாவங்கள் இருந்து பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், பயங்கரமான கெட்ட பழக்கங்கள் இருந்தும் எங்களையும் எங்களோட பிள்ளைகளையும் பாதுகாப்பாயா. எங்களோட மனைவி மக்களை கொண்டு எங்களோட கண்கள் உள்ளங்களை குளிர வைப்பாயா. யா அல்லாஹ், பிள்ளைகளை நீத்தான் பாதுகாக்க வேண்டும். யா அல்லாஹ், பிள்ளைகளுக்கு நீயே தர்பியத் செய்வாயாக. நல்ல ஒழுக்கங்களை நீயே கொடுத்தருள்வாயா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளை இந்த உலகத்திலே நலவுகளுக்கு உம்மத்துடைய ஹிதாயத்துக்கு மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக எங்கள் அனைவருடைய பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், உனக்காக செய்யக்கூடிய எல்லா நல்ல முயற்சிகளையும் கபூல் செய்வாயா. வரக்கூடிய இந்த ரமலானை யா அல்லாஹ் முழுமையாக கண்ணியப்படுத்தி அந்த ரமலானுடைய எல்லா பாக்கியங்களையும் அடைந்த கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், நீயே தௌஃபீக் செய்வாயா. இஹ்லாஸை தந்தருள்வாயா. துனியாவுடைய நோக்கத்தோட பேர் புகழ் துனியாவுடைய லாபத்துக்காக எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்வதை விட்டும் பாதுகாப்பாயா. உனக்காக வாழ்ந்து உனக்காகவே மரணிக்க வேண்டும். யா அல்லாஹ், கடைசி நேரம் சிறப்பாக அமைய வேண்டும். யா அல்லாஹ், உலக முஸ்லீம்களை நீ பாதுகாப்பாயாக. உலக முஸ்லீம்களை நீ கண்ணியப்படுத்துவாயா. எந்தெந்த நாடுகளில் முஸ்லீம்கள் நோவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீயே அவர்களுக்கு போதுமானவன். யா அல்லாஹ், குறிப்பாக பலஸ்தீனுடைய நிலைமைகளை சீராக்கிவே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அங்கே நல்ல நிலைமைகளை உருவாக்கு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், மக்கள் ரொம்ப சிரமப்படுகிறார்கள். யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு ரப்பில்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னை தவிர உதவி செய்வதற்கு வேறு யாரும் இல்லை. யா அல்லாஹ், நீ ரோஷம் உள்ளவன். யா அல்லாஹ், கலிமா சொன்ன ஒரு காரணத்துக்காக இவ்வளோ கஷ்டங்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீயே மன்னித்தருள்வாயாக. அந்த முஸ்லீம்களை மன்னித்து யா அல்லாஹ், அந்த விரோதிகளுக்கு தேவையான பாடத்தை நீயே படிப்பிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்கள் முயற்சிகளை கபூல் செய்வாயா. இந்த நாட்டுக்கு பரக்கத் செய்வாயா. யா அல்லாஹ், இந்த நாட்டு தலைவர்களுக்கு உதவி செய்வாயா. யா அல்லாஹ், இந்த நாட்டுடைய செழிப்பான நிலைமையை தொடர்ச்சியாகவே ஆக்கி வைப்பாயா.
யா அல்லாஹ் யாரெல்லாம் தொழில் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளுக்கு வழிகளை ஏற்பாடு செய்வாயா. எங்களில் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ மௌத்துக்கு முன்னால் அவசரமாக அந்த கடன்களை முடித்து கொள்ள தௌஃபீக் செய்வாயா. யாரெல்லாம் சொந்த வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொந்த வீடு வாசல்களையும் அமைத்து கொடுப்பாயா. யாரெல்லாம் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களையும் கொடுத்தருள்வாயா. யாருடைய குடும்பத்தில் எல்லாம் வயது வந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளையும் அமைத்து அதுக்குள்ள ஏற்பாடுகளையும் செய்து வைப்பாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ஸல்லி அலன் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹ்.